காகாசூரனை வதம் செய்ய 3 தேவியர்களும் இணைந்து துர்க்கையாக மாறி 9 நாட்கள் கடும் தவம் செய்த காலத்தைதான் நவராத்திரி என கூறப்படுகின்றது. மலைமகள் எனப்படும் பார்வதி தேவி, அலைமகள் எனும் மகாலட்சுமி, கலைமகள் எனும் சரஸ்வதி தேவி ஆகிய மூவரும் சேர்ந்த உருவம்தான் துர்க்கை அம்மன். நவராத்திரியின் 4, 5, 6 ஆகிய நாட்கள் மகாலட்சுமியை வழிபடப்படுகிறது. இந்த மகாலட்சுமி தோன்றிய புராண கதையை காண்போம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகியவை இருக்கின்றன. இதிலிருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள். தேவர்களின் தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மனிடம் முறையிட்டனர். ஆனால் அவரோ, நானும் திரை எனும் 2வது கட்டத்திற்கு வந்துவிட்டேன் என நினைக்கின்றேன். அதனால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார். மகாவிஷ்ணுவிடம் முறையிட்ட போது, கவலைப்பட வேண்டாம், இந்த பார்க்கடலில் அமிர்தம் இருக்கின்றது. நாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் அதை பெற முடியும் என்றார். அந்த அமிர்தத்தை அருந்தினால் நாம் நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும். இதையடுத்து ஆலோசனை நடந்தது. தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாதது. அதனால் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என விஷ்ணு தெரிவித்தார். இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க மேருகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் வைத்து கடைந்தனர். 1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர். அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அப்படி கடலில் திரண்டு வந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அதை தன் கழுத்தில் நிறுத்தினார். விஷத்தால் நீலகண்டரானார். கடைசியாக அந்த கடலிலிருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன் பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன. சிந்தாமணி, சூடாமணி, கௌத்துவமணி, மூதேவி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம், துளசி ஆகியவை தோன்றியது. பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கொள்கின்றனர். அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவாக அருள்பாலிக்கின்றார். கௌத்துவ மணியை தான் திருமால் தனது மார்பில் அணிந்திருக்கின்றார். இப்படி அலைகடலிலிருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என பெயர் வந்தது. ஒரு சமயம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வீற்றிருந்தனர். அவர்கள் பூலோக மக்கள் பற்றியும் அவர்களின் இன்ப துன்பங்கள் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அவர்களின் பேச்சு அழகு பக்கம் திசை மாறியது. அப்போது மகாலட்சுமி, நான் அழகாக இருக்கிறேன், அதனால்தான் பூலோகத்தில் இருப்பவர்கள் நான் அவர்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் அந்த வீட்டில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றனர் என்று தன் அழகை பற்றி பெருமையாக பேசினார். அதை கேட்ட மகாவிஷ்ணு, தேவி, பூலோகத்தில் இருப்பவர்களுக்கு அகத்தில் இருப்பதுதான் அழகு, புறத்தில் இருப்பது மாயையில் சுழல வைப்பது என்று தெரிவதில்லை. பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களில் பலரும் பணம் ஒன்றுதான்